அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்துக்கு சென்சார் சான்று வழங்க சென்சார் போர்டு மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் வெற்றிமாறன் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். முழு விவரங்கள். ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி தயாரித்திருக்கிறது. படத்தை இயக்குனர் கோபி நாயனார் இயக்கியிருக்கிறார். படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். பயங்கரவாதி என்ற சந்தேகத்தில் பெண் ஒரு காவல் நிலையத்தில் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவது குறித்து மையமாக வைத்துதான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ட்ரெய்லர் வெளியானது. இந்நிலையில் மாநில அரசு மோசமாக சித்தரித்துள்ளதாகவும் கம்யூனிஸ்ட் கொள்கையை குழப்பும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் படத்துக்கு சென்சார் வழங்க சென்சார் போர்டு மறுப்பு தெரிவித்தது. இதை எதிர்த்தும் நிபுணர் குழு அமைத்து படத்தை மீண்டும் சென்சார் செய்ய கோரி அளித்த மனுவை பரிசீலிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரியும் படத்தினுடைய தயாரிப்பாளர் வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சென்சார் சான்று மறுத்து உத்தரவு பிறப்பிக்கும் முன் சென்சார் போர்டு தன் தரப்பில் விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்கவில்லை எனவும் சென்சார் போர்டின் உறுப்பினர்களின் தனிப்பட்ட கருத்துக்களை தனக்கு தெரிவிக்கவில்லை எனவும் கூறியிருக்கிறார். பேச்சு சுதந்திர வரம்புக்குள் வராத காட்சிகளை எடிட் செய்ய தயாராக இருப்பதாகவும் படத்தை மறு ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க கோரிய தனது விண்ணப்பத்தின் மீது விரிவான உத்தரவை பிறப்பிக்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் முன்பு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.